ஃபோன்பேல நீங்க வந்து பேமெண்ட் பண்றப்போ உங்களோட யூபிஐ பின் நம்பர் யூஸ் பண்ணி தான் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. இனிமேட்டு யூபிஐ நம்பருக்கு பதிலா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியே பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பயோமெட்ரிக் பே அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்திருக்கும். அப்டேட் பண்ணி வரல அப்படின்னா ரெகுலராக ப்ளே ஸ்டோரில் ஃபோன்பே ஆப்பை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயோமெட்ரிக் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே கெட் ஸ்டார்டட் இருக்கும். கெட் ஸ்டார்டரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதில் வந்து ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்ரி அண்ட் ஆக்டிவேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து யாருக்காச்சும் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். அந்த பே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வச்சிங்கனாலே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகிடும். நீங்கள் யூபிஐ பின் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணணும்னு அவசியமே வந்து கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாகவே நம்ம வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு வந்து 5000 வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். 5000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக பின் நம்பர் போட்டு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். இதே வந்து 5000 நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் 5000 என்டர் பண்ணி அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஃபோன்பேல இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.